புஷி ஆனந்த் தலைமையில் கட்சியில் இணைவதற்கு பதிலாக நீங்கள் எங்கேயாவது போய் பழனி கோயிலில் பிச்சை எடுக்கலாம். ஒருவேளை சோறு போட்டாவே நன்றியோடு இருக்கிற ஜீவராசிகளுக்கு மத்தியில் நீங்களாம் என்ன மாதிரி பிறவி அப்படின்னு தெரியல. உங்களுக்கான அடையாளத்தை கொடுத்தது அதிமுக இரட்டலை சின்னமும் கட்சியும் தானே. உங்களுக்காக வேலை பார்த்தது, கடின உழைப்பு போட்டது இந்த கட்சியுடைய தொண்டர்கள் தானே. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் மண்ணாக்கிட்டு, இந்த வாக்காளருடைய நம்பிக்கையெல்லாம் மண்ணாக்கிட்டு, நீங்கள் இன்னைக்கு 20 வயசு 25 வயசு நபர்கள் இருக்கக்கூடிய கட்சியில் போய் அவங்களுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு வெண் சாமரம் வீச போகிறீங்களா? உங்களுக்கான அடையாளத்தை கொடுத்தது யார்? எந்த கட்சி? உங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர், கட்சியில் பொறுப்பு, அமைச்சர் பதவின்னு நீங்கள் செல்வ செழிப்போட வாழ்வதற்கு காரணமாக இருந்தது யார்? இந்த அதிமுக கட்சி இல்லைன்னா உங்களுடைய பேர் வெளியில் தெரிஞ்சிருக்குமா? உங்களுடைய மகள்கள் வெளிநாட்டில் இன்றைக்கு படிக்கிறாங்க, வீடு கட்டி வாழுறாங்களே, அதுக்கு எந்த கட்சி காரணமாக இருந்தது? இதையெல்லாம் மறந்துட்டு கட்சிக்கு ஒரு சோதனையான காலத்தில் இந்த கட்சியை புறக்கணிச்சிட்டு நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க. 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தீங்க, 10 ஆண்டு காலம் நீங்கள் எம்எல்ஏவாக இருந்தீங்க, 10 ஆண்டு காலம் கட்சியில் பொறுப்பில் இருந்தீங்க. அப்படி இருந்த இந்த கட்சி 52 ஆண்டு காலம் கட்சி ஆரம்பித்து வரலாறு இருக்குது, 32 ஆண்டு காலம் ஆட்சி அமைச்ச வரலாறு இருக்குது. இப்பேற்பட்ட பேர் இயக்கத்திலிருந்து நீங்கள் வெளியில் போய் நேற்று பொழிந்த மழையில் முளைச்ச காளான் அந்த கட்சியில் சேர போகிறீங்க. பாவம், அந்த கட்சிக்கு தான் பின்னடைவு. ஊரில் இருக்கக்கூடிய நொந்தது வெந்தது வேகாதது மிச்ச சொச்சம் மிச்சம் இப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் போய் சேர்றாங்க. அது எவ்வளோ பெரிய டஸ்ட்பின் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. திருப்பனந்தாளில் ஒரு தொண்டன் கட்சி சோதனையான நேரத்தில் இருக்கு, இது மாதிரி சூழல்ல அவன் தன் எண்ணுயிரை மாச்சிக்கிட்டாரு மன உளைச்சல் காரணமா. அது நடந்த பிறகும் அதுக்கப்புறமும் முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள்னு நீங்க அந்த கட்சிக்கு போறீங்க. உங்களுக்கு எந்தவித ஒரு பாகுபாடு, பகுத்தறிவு எதுவுமே கிடையாது. மொழி அறிவும் கிடையாது, இன அறிவும் கிடையாது, சமூக அறிவும் கிடையாது. அப்படிப்பட்ட நீங்க அங்க என்னத்தை எடுக்க போறீங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த கட்சியில இருந்தா மக்கள் பணியாற்ற முடியாது, சேவை செய்ய முடியாதுன்னு காரணம் சொல்றீங்க. ஆளுங்கட்சியில இருந்தா மட்டும்தான் மக்கள் பணி செய்ய முடியும்னு யார் சொன்னா? எதிர்கட்சியில இருக்கும்போதும் செய்யலாம். எதிர்கட்சியில இருக்கும்போது நீங்க உங்களுடைய தொகுதி கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து அதற்கான தீர்வழியை பெற்று மக்களுக்கு சேவை செய்யலாம். அப்படி ஆளுங்கட்சியில் இருக்கும்போது மட்டும்தான் சேவை செய்யணும் அப்படின்னா எந்த ஒரு அரசியல் தலைவரும் மக்கள் சேவை செய்ய முடியாது. அதிமுக மேல நம்பிக்கை வச்சுதான் அதிமுகவினுடைய ஓட்டுக்களை உங்களுக்கு போட்டிருக்காங்க. அதிமுக தொண்டர்கள் உங்களுக்காக களத்தில் நின்று வேலை பார்த்திருக்காங்க. இப்படிப்பட்ட கூட்டு முயற்சியில் ஜெயிச்ச நீங்க அந்த நம்பிக்கையெல்லாம் உடைத்தெறிந்துட்டு, மக்களுடைய நம்பிக்கையெல்லாம் சுக்குநூறா உடைச்சிட்டு, தொண்டர்களுடைய உழைப்பை சிறிதும் மதிக்காத நீங்க மாற்று கட்சிக்கு போறீங்க. உங்களை காலம் சும்மா விடாது.